மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதர்கள் நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது.
அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனி பயிற்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க. இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டேங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல, ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமா கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் இன்னைக்கு கடக ராசிக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடக ராசிக்கு சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள். ஒரு கிரக பயிற்சி என்பது அதிக நாட்கள், அதாவது சனி பயிற்சி என்பது 2.5 வருடங்கள் ஒரு ராசி இருக்கக்கூடிய, அதிக நாட்கள் இருக்கக்கூடிய, அதிக யோகங்களை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சி. கடக ராசிக்கு 7ஆம் அதிபதி, மகர ராசிக்கு அதிபதியும், கடக ராசிக்கு 8ஆம் அதிபதி, கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 7, 8க்கு அதிபதி, பாக்கியஸ்தானமான பல செல்வங்களை, பல யோகங்களை, பல பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானம், எல்லா பாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு இடத்தில், அதுவும் குருவின் வீட்டில், குரு பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அந்த மீன ராசி என்பது குருவினுடைய வீடு. அதுதான் மிகவும் இந்த 2025ஆம் ஆண்டு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குரு பயிற்சி. எந்த துறை இருந்தாலும் புதிய பதவிகள் வந்து சேரும். வரக்கூடிய தேர்தலில் கூட கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அமைச்சர் பதவி கூட கிடைக்கும். புதிய வரலாறு படைக்கக்கூடியவர்கள், புதிய சாதனை படைக்கக்கூடியவர்கள், புதிய வெற்றிகளை, புதிய வெற்றி சாதனைகளை புரியக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். கடந்த காலங்கள் அஷ்டமத்து சனி என்பது போல, அஷ்டமத்து சனியில் எந்த அடி எடுத்து வைத்தாலும் அடுத்தடுத்து கீழே செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் அத்தனை சோதனைகளிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு புதிய சாதனை படைக்கக்கூடிய சிறந்த யோகமான காலமாக இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்படுகிற சனி பெயர்ச்சி, அதுவும் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சி மிகவும் முக்கிய யோகங்களை, செல்வ யோகங்களை, தன யோகங்களை, பேரும் புகழும் தரக்கூடிய யோகங்களாக இந்த கடகராசிக்கு அமையப் போகிறது. உயர் பதவி, உயர் அந்தஸ்தை தரப்போகிறார்.
தந்தையால் சிறந்த யோகத்தை தரப்போகிறார். தந்தையின் மூலம் ஒரு தொழில் விருத்தி ஏற்பட போகின்றது. ஒரு பூர்வீகத்தால் வீடு சொத்துக்களை பெறக்கூடிய யோகமாக அந்த கடகராசிக்கு அமைய போகின்றது. அவர் சம்பாதிச்சு வீடு இடமெல்லாம் வாங்கி கட்டியிருப்பார். இது போக நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து ஒரு சொத்துக்கள் வரை கிடைக்கும். அவர் ஏற்கனவே சம்பாதிச்சு வீடு வாசல் கட்டியிருப்பார். இது போக பூர்வீக சொத்து ரொம்ப நாள் இழுபறியா இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தையால் யோகத்தை பெறக்கூடிய ஸ்தானம், பூர்வீகத்தால் யோகத்தை பெறக்கூடிய ஸ்தானம். ஆக பூர்வீக சொத்துக்கள் தன்னை போல வந்து சேரும். சொத்துக்கு மேல சொத்து சேரும், பதவிக்கு மேல பதவி சேரும், பேரும் புகழும் அதிகமாகிட்டே போகும். சரி, அடுத்து நல்ல சிந்தனை, உயர்ந்த சிந்தனை. எந்த ஒரு செயலும் உயர்ந்த சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு செய்து உயர்ந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலங்களாக, எந்த தொழில் செய்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய காலங்களாக ஏற்படும். எந்த தொழில் செய்தாலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம். பாக்கியஸ்தானம் தனபாக்கியம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தனகாரகன் குருவின் வீட்டில் சனி இருந்து அந்த ஜீவனத்தின் மூலம், தொழில் மூலம், அதிகாரத்தின் மூலம், உத்தியோகத்தின் மூலமும் நல்ல பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனி பயிற்சியாக அமைந்திருக்கிறது. மேலும் நல்ல ஆராய்ச்சியாளராக ஆகக்கூடிய நல்ல வாய்ப்பு, ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல், ஒரு ஆராய்ச்சி சாதனை, ஒரு ஏர்போர்ட் ஆகணும், ஒரு ஏர்போர்ட் உத்தியோகத்துக்கு போகணும் என்று சொல்லக்கூடிய அந்த பதவி கிடைக்கக்கூடிய காலங்கள். ஆராய்ச்சியால் வானிலை ஆராய்ச்சியில் சாதனை படைக்கக்கூடிய காலம், புதிய சாதனை படைக்கக்கூடிய அவார்டு வாங்கக்கூடிய காலங்கள், சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான அவார்டு வாங்கக்கூடிய காலங்கள், வானிலை ஆராய்ச்சி பதவி உயர்வுக்கு பெறக்கூடிய காலங்கள். மேலும் ஆன்மீகம், கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பொறுப்புகளில் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் பேரும் புகழோடு கிடைக்கும். 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், மேலும் குருவின் வீடு என்பதால் நல்ல பண வருமானத்திற்கு பஞ்சமே இல்லை. காசு பணம் வந்து கொண்டே இருக்கும், பதவி யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும், நல்ல பேரும் புகழும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அரச போக வாழ்வு, அரச பதவி நிச்சயமாக உயர் பதவியாக கிடைத்து அசத்த போகிறது. உயர்கல்வி பயின்று உயர்கல்விக்காகவோ உயர் பதவிக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சனி பகவான் எந்த விதத்திலும் கெடுதல் செய்வதில்லை. ஒரு சிலருக்கு அவருடைய ஜனன ஜாதகங்கள் பாதிக்கப்படும். அந்த அஷ்டமத்து ஜன நேர்மை சாதிச்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகளுக்கு இருக்கத்தான் செய்யுது. அவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள். இப்ப ஏற்கனவே அஷ்டமத்தினுடைய பாதிப்புகள் அதிகம் இல்லாம நிறைய கோடி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்க நல்ல பதவியில் இருக்கவங்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம், மேலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாக இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக உண்டு. அதாவது சேருவாரோட சேர்ந்த புத்தி வரும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சனி பகவான் என்னதான் கேடு விளைவிக்கக்கூடிய பாவியாக இருந்து விட்டாலும் குருவின் வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல யோகங்களை, நல்ல பதவி யோகங்களை, நல்ல தொழில் யோகங்களை, நல்ல அரசாங்க பதவி உயர்ந்த யோகங்களை நிச்சயமாக கொடுப்பார், உறுதியாக கொடுப்பார். நல்ல பெயர், புகழ், பணம், அரச போக வாழ்வு, அரச பதவி, அரசியல் பதவி என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த குருவின் வீட்டில் பயிற்சி அடைகின்ற கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைந்த சனி பகவான் நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு காலங்கள் கடகராசிக்கு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக அமையப் போகிறது. புரியுங்களா? ஆக இந்த கல்விக்காக, உயர் பதவிக்காக வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. அந்த வெளிநாட்டில் உத்தியோகத்துக்காக நீங்க வெளிநாடு பயணம் போகும்போது அந்த உத்தியோகத்துடைய சிறப்பு, உத்தியோகத்துக்கு பேரும் புகழும், மதிப்பும், மரியாதை கூடும். உங்களுடைய அந்தஸ்து உயரும், சம்பளம் உயரும். சரிங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்திருப்பது நல்ல பதவி யோகத்தையும் பதவி உயர்வையும் நல்ல பெயரும் புகழையும் நல்ல முக்கியமாக
பணம் சம்பாதிக்கக்கூடிய, பெயர் சம்பாதிக்கக்கூடிய, புகழ் சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகமான சனி பயிற்சியாக இந்த 7, 8க்குரிய சனி பகவான் கேந்திராதிபதியும் அட்டமாதிபதியும் இந்த 2 தோஷங்களையும் குருவின் வீட்டில் அந்த தோஷங்கள்லாம் நீக்கப்பட்டு பல பாக்கியங்களையும், பல செல்வங்களையும், பல பதவி யோகங்களையும், பல சொத்துக்களையும், பல வாகன யோகங்களையும், அதே நேரம் பூரிய சொத்துக்களையும் பெறக்கூடிய சிறந்த பயிற்சியாக இந்த 2.5 ஆண்டுகள் கடகராசிக்கு அமைய போகிறது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து ஒண்ணுமே சரியா நடக்கலைங்க அப்படின்ற வேதனைகள் நீங்க என்கிட்ட போன் பண்ணும்போதே சொல்றீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த விளக்கத்தையும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை சரியான பலன்கள், தெளிவான பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க எதிர்கால பலனை தெளிவாக பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.